ஹாய் ஆல், வெல்கம் டு பீயிங் ஃபிட் வித் சசி. ஸோ இந்த சேனல் ஃபிட்னஸ் ரிலேட்டடான சேனல். நான் இன்றைக்கி சொல்ல போகிறதும் வெயிட் லாஸ் அண்டு எப்படி வந்து ஜிம்குள்ளே என்ட்ரு ஆகிறது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு இருக்குது, பட் என்ன ஸ்டெப் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறதுன்னு தெரியல. தென் நிறைய வீடியோஸ் இருக்குது யூடியூப்லேயே, அண்டு நாங்களுமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தா அதுக்கப்புறம் என்ன ஆகிடுதுன்னா அகெயின் வெயிட் கெயின் ஆகுது. ஸோ இதெல்லாம் எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணுறது. அண்ட் ஃபஸ்ட் இனிஷியலாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோ இல்லை ஒரு 18 இயர்ஸ் ஓல்டு கேர்ளோ இல்லை ஒரு 20 இயர்ஸ் ஓல்டு கேர்ள் ஆர் மேல் ஃபீமேல் ஹூவர் இட் இஸ், ஃபஸ்ட் உள்ளே என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு 3 to 4 monthஸில் நமக்கு ஒரு அனலைஸ் வந்துடும். லைக் ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கிறது, அது கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கான்றதெல்லாம் நமக்கு தெரியறதில்ல. ஸோ இந்த வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன இனிஷியலாக எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? ஜிம் போய் தான் ஒர்க் அவுட் பண்ணணுமா, இல்லை ஹோம் ஒர்க் அவுட் பண்ணியே நம்ம வந்து நம்மளை பெட்டர் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஜிம் போகிறதுல அட்வான்டேஜஸ் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே இருக்கிற மிஷின்ஸ்லலாம் நம்மளோட போஸ்சர் வந்து பர்ஃபெக்டாக எங்கே பிடிக்கணும், எவ்வளோ ரேஞ்ச் போகணும், எவ்வளோ வெயிட்ஸ் நம்ம வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இனிஷியலாகவே ஜிம்மில் என்ட்ரு ஆகிறீங்க, நீங்கள் ஒரு ப்ராப்பரான ட்ரெயினர்கிட்ட நீங்கள் கைடன்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் வெல் அண்ட் குட். பட் என்னால் வந்து ஜிம் போக முடியல, வீட்டிலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன்னா தட் இஸ் ஆல்சோ பெட்டர். இல்லை நான் ஆல்ரெடி ஜிம் போயிருந்தேன், பட் இப்போ திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மைண்ட் செட்டே இல்லை, லைக் எனக்கு டைம் இல்லை, இல்லைன்னா நான் வந்து என்னோடய ஒர்க் அவுட் பிளானை நான் பண்ணிக்கிறேன், பட் ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணுறதில்ல. அந்த ஆர்கனைஸ்னால் என்ன, லைக் 7 நாளுமே பண்ணணுமா, 7 நாளுமே ஒரு விஷயத்த பண்ணணுமா, ஒரு மாதம் ஃபுல்லாக இருக்கணுமா? இப்போது ஒரு சிலர் வந்து இந்த சாப்பாடு மட்டும் சாப்பிட்டா, லைக் தண்ணி மட்டும் குடித்து வெயிட் லாஸ் பண்ணுறேன், அது இனிஷியலாகவே எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் திங், ஒரு நோட் பேட் எடுத்து நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைக் எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, உங்கள் ஹைட், வெயிட்டு, தென் உங்கள் ஏஜ் என்ன, உங்கள் டார்கெட் என்ன, லைக் டார்கெட் மந்த் ஆர் இயர் ஏதாவது ஒன்று செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன வேணும் அப்படின்றது, உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இன்ஸ்டேப்பை யூஸ் பண்ணி ஹோல் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. லைக் நெக் எவ்வளோ இருக்குது, ஷோல்டர் எவ்வளோ இருக்குது, செஸ்ட் எவ்வளோ இருக்குது, ஹிப்பு, டைஸு, காஃப் மசில்ஸு எல்லாமே ஆல்மோஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு 1 month கழித்து அந்த இன்ஸ்டேப்பில் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு சிலருக்கு வெயிட்டில் சேஞ்சஸ் இருக்கலாம், ஒரு சிலருக்கு இன்ச்சில் சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் அவுட்டை, டயட்டை எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து டிஃபர் ஆகும். அந்த மாதிரி நோட் பண்ணி வைக்கிறது பெட்டர். செகண்ட் திங், நாளையிலேருந்து நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா முந்தின நாள் நைட்லேருந்தே பிளான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். விச் ஸ்டார்ட் ஃப்ரம் டின்னர். நீங்கள் ஒரு 9 o'clock சாப்பிட்றீங்கன்னா 8:30 சாப்பிட்றீங்கன்னா 8 o'clock, 8 o'clock சாப்பிட்றீங்கன்னா 7:30. ஸோ க்ளோஸ் டு 6-7 எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா ஒரு 1 or 2 monthஸில் இட்ஸ் டூ குட். அப்போது உங்களுக்கு நைட் ஸ்லீப் ஒரு 9 o'clock போகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6 to 8 hours ஸ்லீப் சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும். தேர்ட் திங், ரொம்ப கஷ்டமான விஷயம், யாருமே பண்ண மாட்டேன் இதை அப்படின்னு சொல்ல முடியறதில்ல. கண்டிப்பாக 1 or 2 monthஸில் அந்த சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வர முடியுமான்னு தெரியாது, பட் 1 yearல இல்லை ஒரு 6 to 1 yearலையாவது ட்ரை பண்ணுங்கள். ஃபோனை 2 hours நீங்கள் எப்போ டின்னர் முடிக்கிறீங்களோ அதுக்கப்புறத்துலேருந்து ஃபோனை கண்டினியூஸாக உட்காந்து பார்க்காம, ஏதாவது இம்பார்ட்டன்ட் மெசேஜ்னால் பார்த்துக்கலாம், ஃபோன் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்க முடியறதில்ல. ஸோ ஃபோன், கேஜெட்ஸ் எதாக இருந்தாலும், இல்லை நான் வந்து சிஸ்டமில் தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா குடும்பமான அளவுக்கு உங்கள் கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி நல்ல ஒரு டீப் ஸ்லீப், ஃபோனை யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்லீப்பில் இருந்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல பெனிஃபிட்ஸை கொடுக்கும். சிம்பிளான விஷயந்தான் நம்ம சொல்கிறது எல்லாமே, பட் ரெகுலர் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியறதில்ல. மணிக்கணக்காக உட்காந்து யூடியூப் பார்க்குறோம், மணிக்கணக்காக உட்காந்து ஃபேஸ்புக் பார்க்குறோம், மணிக்கணக்காக கிரிக்கெட் அண்டு மூவி, நைட் ஷோஸ்லாம் நிறைய போகிறோம், அண்ட் நைட் டைம் பிரியாணி சாப்பிட்றது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ்
நான் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். லைக் நீங்கள் சுத்தமாக இந்த 2 மாதம் கண்டினியூஸாக எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை நான். ஸோ அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். பட் கூடுமான அளவுக்கு இதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ 4th இம்பார்ட்டன்ட் திங், கண்டிப்பாக காலையில் எழுந்திரிச்சதும் நார்மல் தண்ணி குடிக்கிறதா குடிச்சிருங்க. இல்லை உங்களால் ஹாட் வாட்டர் குடிக்க முடியும் அப்படின்னா குடிங்க. இல்லை நான் ஹாட் வாட்டர்லேயே வந்து லைம் கலந்து குடிப்பேன். லைக் நான் ஜீரா வாட்டர் எடுத்துப்பேன், இல்லை டர்மரிக் டீ மாதிரி எடுத்துப்பேன். விச் இஸ் யூஆர் கம்ஃபர்டபுள், நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ஃபஸ்ட்டு டீ காஃபிக்கு பதிலாக ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஹாட் வாட்டர் இல்லை ஒரு நார்மல் வாட்டர், நிறைய வாட்டர் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். தென் அதுக்கப்புறமே நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார் பெட்டர். 5th பாயிண்ட், லைக் எப்படின்னா 1 hour இல்லை ஒரு 30 to 1 hour, 30 minutes to 1 hour கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஒர்க் அவுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அந்த ஒர்க் அவுட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த ஒர்க் அவுட்குள்ளே போனீங்கன்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. நான் ஒரு ஜென்ரலாக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஒர்க் அவுட்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக வந்து வார்ம் அப் பண்ணாமல் நீங்கள் எந்த இதுவையும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. வார்ம் அப் வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வார்ம் அப் கண்டிப்பாக பண்ணுங்கள். தென் ஃபைனலி கூல் டவுன் ஸ்ட்ரெச்சஸ், அதையுமே நான் ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் வீடியோவாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வார்ம் அப், எண்டிங்கில் கூல் டவுன், இது கம்பல்சரி இருக்கணும். மிடில் நீங்கள் எப்படினாலும் பிளான் பண்ணிக்கலாம். லைக் ஒரு நாள் கார்டியோ பிளான் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு நாள் வெயிட் ட்ரைனிங் பிளான் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு நாள் வந்து ஹோல்டிங் எக்ஸசைஸ் மாதிரி வெயிட் ஹோல்டிங் எக்ஸசைஸ் மாதிரி பிளான் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சஸ் மாதிரி பிளான் பண்ணிக்கலாம், இல்லை வெறும் வந்து லைக் உங்கள் பாடி வச்சு உங்கள் பாடி வெயிட் வச்சு மட்டுமே வந்து ஹெச்ஐடி ஒர்க் அவுட் மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். தட்ஸ் யுவர் விஷ். அந்த பிளான்ஸ் என்னங்கிறது அது செப்பரேட் வீடியோ. இதில் பேசிக்காக என்னென்ன பண்ணணும், கண்டிப்பாக 30 minutes to 1 hour பண்ணணும். இதில் நீங்கள் எதை பண்ண போகிறீங்கன்றது உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன பண்ணணும், லைக் ஃபஸ்ட் வீக் எப்படி பண்ணணும், செகண்ட் வீக் எப்படி பண்ணணும், தேர்ட் வீக் எப்படி பண்ணணுன்றதை நான் கிராஜுவலாக நெக்ஸ்ட் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். பட் கண்டிப்பாக 30 to 1 hour கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இதுதான் 5th ரூல். 6th ஒன் லைக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் ஃபிட்னஸ் ட்ரைனர் தான், பட் ஆஸ் யூஷுவல் எல்லோரும் சொல்கிற மாதிரி தான். ஃபிட்னஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி டயட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நீங்கள் 1 hour போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரீங்க, ரொம்ப பசிக்குது, ஆஸ் யூஷுவல் இட்லி தோசை அந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். லைக் நிறைய சுண்டல் வெரைட்டிஸ் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து இந்த ஜூஸஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம், லைக் மின்ட்டு, ஜிஞ்சர், ஹனி எல்லாம் போட்டு அந்த மாதிரி. தென் எக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே. அப்படி இல்லையா, இந்த ஏபிசி ஜூஸுன்னு சொல்கிறாங்க, இதை நீங்கள் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி அதை எடுத்துக்கலாம். இளநீர் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா மோர் எடுத்துக்கலாம். அதை விட இன்னும் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா லைக் இந்த பழைய சாத கஞ்சி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். தென் டுவர்ட்ஸ் லன்ச் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பொரியல், மேக்ஸிமம் ப்ரோட்டீன், ஃபைபர் ஜாஸ்தி வச்சுட்டு கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஃபுட்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் ஒயிட் ரைஸை லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக, நான் சுத்தமாக அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை, கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிவிட்டு லைக் ப்ரௌன் ரைஸஸ், லைக் ரொம்ப பாரம்பரியமான அரிசி வகைகள் நிறைய இருக்குது, அதை ஃபோக்கஸ் பண்ணலாம். தென் செகண்ட் திங் இஸ் உங்களோட சாப்பிட்ற டைமிங், இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி டைமிங் வந்து என்ன டைம்குள்ளே என்ன டைம் வச்சுக்க முடியுமோ அதையும் ஸ்லோவாக கிராஜுவலாகவே அதை நீங்கள் கொண்டு வாங்க. அது உங்களுக்கு உங்கள் கம்ஃபர்ட்டு தான், மேக்ஸிமம் எல்லாமே உங்கள் கம்ஃபர்ட்டு தான். தென் டின்னருக்கு பார்த்தீங்கன்னாக்கா லைக் சாலட்ஸு, இல்லை ஸ்ப்ரவுட்ஸு, இல்லை சூப்பு, இல்லை லைக் நடுவில் ஸ்நாக்ஸுக்கு வந்து நட்ஸ் பால்ஸு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 6 திங்ஸு நீங்கள் வந்து பேசிக்காக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 to 3 monthஸில் உங்களுக்கு இன்ச்சஸ்லேயும் வெயிட்லேயும் ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸாவது வரும். நான் வந்து 1 மாதத்தில் 4 கிலோ 5 கிலோ குறைச்சா தான் எனக்கு வெயிட் லாஸ், அந்த கான்செப்டை விட
ஸ்லோவாக கிராஜுவலாக குறைச்சி அதை மெயின்டைன் பண்ணுறது எப்படி அப்படின்னு கற்றுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் ஜிம் போகிறேன், பட் நான் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நான் பிரேக் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு அந்த வெயிட் டபுளாக ரீகெயின் ஆகுது. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் ஜிம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னம்மா, நானே சரி இது ஒரு டார்கெட்டாக வச்சு பண்ணலான்னு பார்த்தா அது விட்டால் நமக்கு அவ்வளோ ரைஸ் ஆகுது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் குறைக்கிறீங்களோ கண்டிப்பாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது ரீகெயின் ஆகும். பிகாஸ் உங்களோட ஒர்க் வந்து அங்கே குறையுது, உங்கள் ஃபுட் கான்சன்ட்ரேஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால் எவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல், இப்போ வரைக்கும் ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த தெம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், ஃபிட்னஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன், ஆஸ் வெல் அஸ் ஒர்க் அவுட்ஸ் எப்படி பண்ணணும், எத்தனை அக்கௌண்ட்ஸ், அண்ட் நீங்கள் ஒரு 1 hour ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1 hour நீங்கள் எங்கேஜாக நீங்கள் ஒரு பக்கம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வீடியோஸும் ஃப்யூச்சரில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். ஸ்டே டியூன் டு பீயிங் ஃபிட் வித் சசி. பை.